இன்னைக்கு செல்வப்பிறந்தை அவங்க நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். 65 வரை தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, மிகப்பெரிய மனிதர்கள் இருந்த ஒரு கட்சியில் இன்னைக்கு அண்ணன் செல்வப்பெருந்தகையும் இருக்கிறார். ஏற்கனவே அவரை பற்றி பல இடத்துல நான் பேசியிருக்கேன், குற்றம் சாத்தி இருக்கின்றேன், நிறைய விஷயம் பேசியிருக்கேன். இன்னைக்கு அவர் கட்சியை வளர்த்துறதை பற்றி பேசுறதெல்லாம் விட்டுட்டு, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்படி இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி இருக்கு, அதிமுக இப்படி இருக்குன்னு லைவ் கமெண்ட்ரி கொடுக்கறது தான். அதனால செல்வப்பெருந்தகை அண்ணன் காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் அந்த 8 மணியிலிருந்து 9 மணி வரை நடக்கக்கூடிய டிபேட்டில் தினமும் பங்கேற்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா அதுக்கு தான் அவர் லாயக்கா இருக்கிறார். அவர் பேசுறது இப்படியாக நான் பேசுவாங்க. அதிமுக சொல்றாங்க அந்த கட்சி அவங்க பார்த்துக்குவாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் அவங்க பார்த்துக்குவாங்க. வெளியே இருந்து ஏன் இவர் பதறி கொண்டு இருக்க வேண்டும்? ஏன்னா அவருடைய கப்பல் மூழ்குது, அந்த கூட்டணி தோற்குது என்பது அவருக்கு தெரியும். அதனால வெளியே இருந்து காங்கிரஸ் கட்சி பதறி கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு செல்வப்பெருந்தகை அவருடைய குரல் எப்படின்னா ஸ்டாலின் அவருடைய குரலாக மாறிடுச்சு. எப்படி இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் இப்படி ஆகிவிட்டது என்று நான் வருத்தப்படுகின்றேன். தமிழகத்தில் 1008 பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி பேசலாமே. அது ஒரு கண்மூடி அதே பிரச்சனை தான் இருக்கு, அதெல்லாம் பேசலாமே. ஒரு மூழ்குகின்ற கப்பலில் காங்கிரஸ் கட்சி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் அண்ணன் செல்வப்பெருந்தகை அவரும் அந்த கப்பலில் மூழ்கத்தான் போறார். ஸோ மூழ்கிற கப்பலில் இருந்து இன்னொரு கப்பலை பார்த்து கல்லெடுத்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்கள் கப்பல் மூழ்குமா, எங்கள் கப்பல் மூழ்குமான்னு. அதனால் செல்வப்பெருந்தகை அவர்கள் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கான வேலையில் அவர் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய அன்பான அறிவுறுத்தல்.